அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது, சார் நான் வந்து டெஸ்ட்டு நீங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கீங்க, அந்த டெஸ்ட்டு ஷெட்யூலுக்கு நான் எப்படி ரிவிஷன் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட அவங்க என்னென்னா ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் அதுதான், சரிங்களா. நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்ருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரிவிஷன் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டெஸ்ட்டு பேட்ச், அது எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்க சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா சார் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, எப்படி இதை வந்து 1 வீக்கில் படித்து முடிக்கிறது? ஸோ அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் ஒரு புக்கை வந்து படிக்கும் பொழுது தான் எது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லாத விஷயங்கள், எது வந்து தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்கும் போதே செக்ரிகேட் பண்ணிடணும். ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே, சரிங்களா. 2வது டைம் படிக்கும்போது அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து புக்கில் டாப்லேருந்து மறுபடியும் லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும் நீங்கள், அல்லது ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பேராகிராஃப்லேருந்து லாஸ்ட் பேராகிராஃப்லேருந்து எல்லா பேராகிராஃபையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லைன் பை லைன் ரீட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நீங்கள் செய்யணும். என்ன பண்ணணும்னா, அதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் அல்லது நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ், பாலிட்டிலாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹிங்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிடணும், சரிங்களா. இந்த சேம் வைல் நீங்கள் எதுக்கு பண்ணலாம், ஹிஸ்ட்ரிக்கும் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான இயர் போட்டு இது இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இப்போ தலைக்கோட்டை போனால் 1565, 1565 நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஹிங்ஸ் மாதிரி போட்டு யாருக்கு இடையில் நடந்துச்சு, வேர்சஸ் வி. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதாமல் இவர்களுக்கு இடையில் நடந்தது அப்படின்லாம் போடாமல் வேர்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் வந்து வேகமாக பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ எதுக்காக வேகமாக நம்ம ரிவிஷன் பார்க்கணுன்னா, நீங்கள் நிறையா டைம் ரிவிஷன் பார்க்கணும். ஸோ அப்போ இருக்கிற 100 நாட்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும், மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது, சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து நிறையா ரிவிஷன்ஸுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிட்டேன், இன்னும் ஒரு 2 டைம் படித்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் படிக்க முடியுமா அந்த புக்கை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ரிவிஷன் டைம் டேபிளை மாற்றிக்கோங்க, சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரே ஒரு ரிவிஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஒரு ரிவிஷன் படித்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களை ஒரு வேலிடேஷன் பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, மறக்காமல் இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் பேட்சை தவிர, நீங்கள் அதை தான் வச்சு தான் ஃபுல் ரிவிஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ அதில் கொடுத்துருக்கிறத விட நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ரிவிஷன்ஸ் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிகே வந்து 2 டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரியும், தமிழை பொறுத்த வரைக்கும் 5 டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஏன் தமிழ் 5 டைம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழில் வந்து அதிக கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதனால் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ரிவிஷன்ஸ் கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பாருங்கள். இந்த மாதிரி ரிவிஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மார்க்கும் சரி, உங்களோட அந்த நீங்கள் மறக்குது, சில இயர்ஸ் எல்லாம் மறக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து நல்லா உங்களுக்கு வந்து பதிஞ்சிரும், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டைம் ரிவைஸ் பாருங்கள். ரிவைஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் படிக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமான இயர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுட்டு, அல்லது ஹிங்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஓகே, சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஆல். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் குரூப் 4ல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ.